இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக நாடு முழுவதும் உள்ள கோழிப் பண்ணைகளில் சுமார் 30 லட்சம் கோழிகள் உயிர் இழந்த நிலையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சிகளின் விலைகள் அதிகரித்துள்ளன. வெள்ளத்தினால் 30 லட்சம் கோழிகள் உயிரிழந்த நிலையில் உள்ளூர் முட்டை உற்பத்தியாளர்களுக்கு 7 பில்லியன் ரூபாய்க்கு மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆண்டன் அப்புஹாமி தெரிவித்துள்ளார். இந்த இழப்பின் காரணமாக தற்போது முட்டை ஒன்றின் மொத்த விலை 37 ரூபாவாகவும் சில்லறை விலை 40 ரூபாவாகவும் உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் பண்டிகை காலத்தை நெருங்கும் போது முட்டை ஒன்றின் மொத்த விலை 45 ரூபாவாகவும் சில்லறை விலை 50 ரூபாவாகவும் உயர்வதை தவிர்க்க முடியாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அதேவேளை கோழி பண்ணைகளில் தெதுரு ஓயாவை அண்மித்த பண்ணைகள் அதிகபட்ச சேதத்தை சந்தித்துள்ளதுடன் அங்கு இருந்து சுமார் 15 லட்சம் கோழிகள் உயிரிழந்ததாக கூறினார். தாழ்நில பகுதிகளில் உள்ள பண்ணைகளில் சுமார் 50% அழிந்துள்ள நிலையில் அவிசாவளை சாலாவ பிரதேச பண்ணைகளில் சுமார் 7 லட்சம் கோழிகள் உயிரிழந்துள்ளன. உயிரிழந்த கோழிகளில் 70% முட்டையிடும் நிலையில் இருந்தவை என்றும் 30% முட்டையிடும் நிலையை அடைய இருந்தவை எனவும் அவர் தெரிவித்தார். தாய் கோழிகளில் 25,000 கோழிகள் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளன. தற்போதுள்ள சூழலில் பண்ணைகளில் உயிருடன் உள்ள விலங்குகளிடையே நோய் பரவுவதை தடுக்க அவசர நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் ஊழியர்கள் உயிரிழப்பு, வீடுகளற்று போதல் போன்ற காரணங்களால் பண்ணை உரிமையாளர்கள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் எனவும் அகில இலங்கை முட்டை வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஆண்டன் அப்புஹாமி தெரிவித்துள்ளார்.